அப்படின்னா sin cos tan இதனோட ஃபார்முலா தெரியும். இதுல என்னன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன பிரச்சனை? இருக்கிறதுலயே ஹையஸ்ட் டேர்ம் யாரு? ஹைப்போதெனியஸ். அப்ப அதை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஏன் ஹைப்போதெனியஸ் வந்து பெருசா இருந்தா சீக்கனும் கொசீக்கனும் என்ன ஆவாங்க? கிரேட்டர் than 1 or less than minus less than 1. less than minus 1. ஓகே, இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்காக இதை நம்ம நேற்று பார்த்தோம். அதை பார்த்தது மட்டும் பார்த்தால அதுக்கான டொமைன் அண்ட் ரேஞ்சை பற்றி பார்த்தோம். எப்படி ஆகும், என்ன மாதிரி ஆகும் அப்படிங்கிற டிஸ்கஷன் ஃபுல்லாக பார்த்தோம். கரெக்டுங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேபிள். +2க்கே இதுலேருந்து ஒரு 2 மார்க் வரும். சரிங்களா? அதாவது இது வந்து நம்ம ட்ரிகனாமெட்ரி பார்த்துக்கிறோம். இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஒரு டாபிக். இதே டேபிள் தான். இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக்கு இதே டேபிள் தான். இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். டொமைனுக்கு பதிலாக ரேஞ்சாகவும், ரேஞ்சுக்கு பதிலாக டொமைனாகவும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? ஓகே சார். இதுல என்ன டவுட் இருக்குதா? வாய்ஸ் கரெக்டா இருக்குதாப்பா? கரெக்டா தான் சார் இருக்கு. ஓகே டேகன். அப்ப இதுல என்ன டவுட் இருக்குது? இந்த டொமைன் ரேஞ்ச் பத்தி நேத்து எழுதுனதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார், டவுட் இல்ல சார். சூப்பர். அப்ப இந்த சார் சார் இந்த டொமைன் வந்து எந்த டிகிரில இன்ஃபினிட்டி வரும் அதானே சார் டொமைன்? ஓகே, இன்ஃபினிட்டி வர்றது அதாவது இங்க இருக்கிற ரேஞ்ச், அதாவது இந்த நம்ம போட்டுக்கிறோம்ல ஒரு லைன் வேணும் போட்டுக்கலாம். இப்படி ஒரு லைன் போட்டுட்டீங்கன்னா -π/2 ஒரு π/2 போட்டுக்கிறேன். யாருக்கு? சைனுக்கு போட்டுக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். அப்ப இதுக்கு பிட்வீன் வேல்யூ என்னன்னு தெரியுமா? இதுக்கு பிட்வீன் வேல்யூ என்னென்ன? ஒரு நிமிஷம், ஒரு பேப்பர் ஓப்பன் பண்ணி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நீ கேட்டனு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ற பாத்துக்கோ. இப்படி ஒரு லைன் இருக்குறாங்கன்னு. சரிங்களா? இப்போ நாம வந்து சைனோட ரேஞ்ச் என்ன போட்டீங்க? sin θ டொமைன் வந்து -π/2 +π/2 அண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1 to 1. அப்படின்னு என்ன சார் அப்படின்னா -1 1 மட்டும்தான் இந்த இது இருக்குமா? இதனோட மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி நோட் பண்ண இதனோட மீனிங் என்ன? இப்படி நோட் பண்ணிட்டு இப்படி ஒரு வேல்யூ எழுதுறாங்கன்னு வச்சுக்கோ, இதனோட மீனிங் என்னடா கண்ணு? எனி ஐடியா? சார் அதோட ரேஞ்ச் வந்து -1 to 1 குள்ள இருக்கும் அந்த மாதிரி. அதாவது இந்த இது போட்டாங்கன்னா -1 இருக்கும், +1 இருக்கும், பிட்வீன் வேல்யூ இருக்கும். அதான் மீனிங். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அதே மாதிரி இதனோட மீனிங் என்ன? -π/2 இருக்கும், +π/2 இருக்கும், பிட்வீன் வேல்யூ இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப என்ட்ரி பண்ணுங்க. இங்க என்ன கிடைக்கும்? இது -π/2, இது -π/3 π/3 -π/4 -π/6 0 அப்படியே பாசிட்டிவ் வரும். π/6 கரெக்டாப்பா? ஆமா சார். π/4 π/3 அண்ட் ஆல்சோ π/2. கரெக்ட்டுங்களா? சரி, இது வந்து என்னது? எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுட்டா அப்படியே y ஆக்சிஸ் தான் நம்ம ரேஞ்ச். எக்ஸ் ஆக்சிஸ் டொமைனா இருந்தா y ஆக்சிஸ் வந்து ரேஞ்ச் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இங்க என்னென்ன வேல்யூ வரும்? மேக்ஸிமம் வேல்யூ என்ன சொல்லிட்டீங்க? 1 தான் சொல்லிட்டீங்க. அப்ப மேக்ஸிமம் வேல்யூ 1. மினிமம் வேல்யூ என்ன சொல்லிக்கிறீங்க? -1. கரெக்ட்டுங்களா? அப்ப இது பிட்வீன் sin θ ஓட வேல்யூ என்ன தெரியுமா? அப்படி சொல்லுங்க. sin π/6 என்ன? sin π/6 sin of π/6 சார் 30 சார்? sin 30 டிகிரி தான். sin 30 டிகிரி 1/2 சார். 1/2 மீன்ஸ் 0.5. கரெக்ட்டுங்களா? 0.5. ஆமா சார். அப்ப இங்க 0.5 நோட் பண்ணிக்கங்க. அப்ப sin நல்லா பாத்துங்க. நான் நோட் பண்றேன். அப்படியே கிராப் டிரா பண்ணேன். நீங்க கேட்டனால அப்படியே நான் கிராப் டிரா பண்ணிக்கிறேன். பாத்துங்க. ஓகே சார். sin 0 என்ன? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். sin 0 என்ன? sin 0 0 தான். சரிங்களா? அப்ப sin 0க்கு 0 நோட் பண்ணிட்டேன். sin π/6க்கு என்ன சொன்னீங்க? 30 சார். அதான் 30 னா 0.5. கரெக்ட்டுங்களா? 0.5. ஆமா சார். அடுத்தது என்ன வேணும்? sin π/4. sin π/4 என்ன? 45 டிகிரி. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/1 that means √2. கரெக்ட்டுங்களா? 1/√2. 1/√2 ஓட வேல்யூ என்ன? 1.414. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இது நியரஸ்ட் அப்ராக்ஸிமேட் வேல்யூ எவ்வளவு இருக்க போகுது? என்னாச்சு போட முடியுமா உங்களால? 1.4 இருக்குங்க சார். இல்ல டிவைட் பண்ணி போடுங்க. 1/1. ஆமா, அது கால்குலேட்டர்லயே சும்மா போடுங்க. இல்ல மேனுவலா போட செஞ்சா எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. மேனுவலா போட முடியுங்களா உங்களால? மேனுவலா போட முடியும் சார். போட்டு சொல்லுங்க. 1.14 1ஆல டிவைட் பண்ணி மேல போட்டா என்ன வரும்னு சொல்லுங்க போதும். அப்ராக்ஸிமேட் வேல்யூ சொன்னா போதும். சரிங்களா? ஓகே சார்.
சார் 0.9 அந்த மாதிரி வரலாம்னு நினைக்கிறேன் சார். 0.4 வரும் டாக்குன்னு 0.7 4 வரும் 0.7 0.7 வருது சரிங்களா. ஓகே சார். அடுத்தது என்னன்னா அடுத்தது யாரு சைன் இது 5/3 சார். ஆமா இது 0.7 இங்க நோட் பண்ணீங்களா 0.7க்கு 5/4னா 0.7 சரிங்களா. ஓகே சார். அடுத்து சைன் 30 டிகிரி தட் மீன்ஸ் 60 டிகிரி கரெக்ட்டுங்களா. ஆமா சார். அப்ப 60 டிகிரின்னு எவ்வளவு கிடைக்கும் √3/2 கரெக்ட்டுங்களா. 3/2 ஆமா அது சார். என்னது 1.732 732 அப்ப இதனோட வேல்யூ என்ன நியர் பை 0. இது 0 17 என்ன கிடைக்கும் 8 8 ரிமைனிங் 1 6 0.86 சம்திங் வரும் கரெக்ட்டா 6 ஆமா சார். 6 வரும் 6 ன்னு வரும் கரெக்ட்டுங்களா. ஆமா சார். 0.8 0.9 வெச்சுங்க 0.9 சரி. அப்ப 5/6 வந்து 0.9 வருது. அப்ப 5/2 ன்னு என்ன வரும் 1 ன்னு வரும் கரெக்ட்டுங்களா. 5/2 ன்னு என்ன வரும் 90 டிகிரி 1 sin 90 வந்து 1 கரெக்ட்டுங்களா. ஆமா சார். சரி அதே மாதிரி இங்க வாங்க இதனோட வேல்யூ அப்படியே நெகட்டிவ் sin ஆஃப் மைனஸ் θ என்ன fourth quadrant கரெக்ட்டுங்களா. sin ஆஃப் மைனஸ் θ வந்து என்னது fourth quadrant மைனஸ் sin θ சரியாப்பா. ஆமா சார். அப்ப இங்க என்ன கிடைக்கும் இங்க 0.5 போட்டீங்களா அப்ப இங்க என்ன கிடைக்கும் -0.5 -0.5 -0.7 -0.9 அப்ப நோட் பண்ணுங்க -0.5 னா இங்க வரும் -0.7 னா இங்க வரும் -0.9 னா இங்க வரும் 1 னா இங்க வரும் கரெக்ட்டுங்களா. ஆமா சார். அப்ப இத பேஸ் பண்ணி நீங்க சைன் கிராஃப் டிரா பண்ண போறீங்க. இந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைன் கிராஃப் டிரா பண்ணுங்க. அப்படியே ஒரு பெண்ட் ஆயிட்டு போகும் கரெக்ட் டயகிராம் என்னவோ அப்படியே பெண்ட் ஆயிட்டு போகும் சரிங்களா. இந்த ரேஞ்ச் தான் நம்ம மெயின் ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் தான் இது. நீ மத்த எந்த வேல்யூ போட்டாலும் இதே வேல்யூஸ்க்குள்ள தான் இருக்கும் தவிர வேல்யூஸ் மாறாது சரிங்களா. மாறாது. ஓகே சார். இது கொஞ்சம் என்ன டிஜிட்டல் போடணும் ஒரு கரெக்டா வர மாட்டேங்குது. நீ அக்யூரேட்டா நான் ஒரு பெண்ட் ஆகுற மாதிரி போட்டு சரிங்களா. ஒரு டிஜிட்டல் இந்த மாதிரி வருது நீ பார்த்து பெண்ட் ஆகுற மாதிரி போட்டு. ஓகே சார். நான் இது எதுக்கு போட்டேன் -π/2 +π/2க்கு போட்டேன். மேக்ஸிமம் கிராஃப் எப்படி போடுவாங்கன்னா 0 to 2π போடுவாங்க. 0 to 2π கிராஃப் போடுவாங்க. sin cos மேக்ஸிமம் sin cos பாருங்க. மத்ததும் போடலாம் நம்ம ஈஸி தான். நம்ம ஃபர்ஸ்ட் sin cos போட்டு பழகுங்க சரிங்களா. இப்போ நீ கேட்ட क्वेश्चनக்கு இதுதான் ரீசன் இதுதான் ஆன்சர். நீங்க மத்த எந்த இன்டர்வல் போட்டாலும் உங்களுக்கு என்னதான் வர போகுது -1 to 1 தான் போடுவாங்க. ஆமா சார். இப்போ சைன்னால நம்ம ஆல்ரெடி நேத்தே பார்த்தோம் வெர்டிகல் ஆக்சிஸ். சைன் வந்து வெர்டிகல் ஆக்சிஸ் காஸ் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ். அதனால தான் ஏன் எடுக்கிறாங்கன்னா இங்க π/2 வந்து இந்த சர்க்கிள் எடுக்கிறாங்க -π/2 எடுக்கிறாங்க. எதனால the particle movement வந்து sin θ வந்து வெர்டிகல் ஆக்சிஸ் இருக்கும். அதனால இந்த செமி சர்க்கிள் எடுக்கிறாங்க சரிங்களா. ஓகே சார். அப்படியே நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணனும்னு நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா. ஆமா சார். காஸ் வந்து ஹரிசாண்டல் லைன். அப்ப ஹரிசாண்டல் பிளேஸ்னால இது வந்து தட் மீன்ஸ் ஹரிசாண்டல் லைன் பிளேஸ்ல இப்படி எடுக்கிறாங்க கரெக்ட்டாப்பா. ஆமா சார். சரி ஓகே. எது இருந்தாலும் நம்மளோட டயகிராம் பாத்தீங்கன்னா சைனுக்கு இது வருது சரிங்களா. சைனுக்கு இந்த பார்ட் வருது. அதே மாதிரி காஸ்க்கு போட முடியுமா போட முடியும் சார். காஸ்க்கு என்ன ரேஞ்ச் எடுத்தீங்க காஸ்க்கு பாத்துட்டீங்களா. காஸ் θ என்ன காஸ் θ வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் என்ன 0 to π. ரேஞ்ச் என்ன அது எல்லாத்துக்கும் ஒரே ரேஞ்ச் தான் சார் இருக்கும். எல்லாத்துக்கும் இல்ல சைன் காஸ் மட்டும் ஒரே ரேஞ்ச். மத்ததுலாம் மாறும் வருதா. ஆமா சார். கரெக்ட். இந்த டேபிள் மெமரி பண்ணிக்கோ. இல்ல உனக்கு ஷார்ட்கட் வச்சு நான் சொல்லி கொடுத்த நேத்து அதை வச்சு நீ பாத்துக்க. வீடியோ கூட பாத்துக்க சரிங்களா. ஆமா சார். இதுதான்மா சரிங்களா. இப்போ நான் சைனோட கிராஃப் டிரா பண்றேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ சரிங்களா. ஓகே சார். ஓகே. இப்போ காசோட கிராஃப் டிரா பண்ண சைன் முடிஞ்சது காசோட கிராஃப் டிரா பண்றோம். இப்போ என்ன பண்ண போறோம் சேம் ஐடியா. ஓகே சார். கிராஃப் டிரா பண்ணலாமா. எஸ் சார். நீங்களே ட்ரை பண்ணுங்க நானும் ட்ரை பண்றேன். ஓகே. இங்க மைனஸ் வேல்யூ இல்ல பாசிட்டிவ் வேல்யூ தான். அதனால நம்ம ஈஸியா போட முடியும்னு நினைக்கிறேன். 0 to π இங்க வரைக்கும் வந்து வச்சுக்கலாம். அப்ப என்ன வருதுன்னு பாருங்க. வேல்யூஸ் வந்து நம்ம இது பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது 0 to π ன்னு நான் இங்க வந்து π நோட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இதனோட ரேஞ்ச் +1 -1. அதனால இங்க வந்து +1 ன்னு வச்சுக்கிறேன். இத வந்து -1 ன்னு வச்சுக்கிறேன். மேபி சைனுக்கு வந்த வேல்யூ இதுக்கு ரிப்பீட்டடா வர போகுது. ஆனா என்ன பண்ண போறேன் 0.5 0.7 0.9 அதே இங்க வேல்யூ -0.5 -0.7
மைனஸ் 0.9 கரெக்டுங்களா? எஸ் சார். ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்போ 0 எப்படி டிவைட் பண்ணுறோம் பார்த்துக்குங்க. இது என்னென்னு வச்சுக்கலாம்? பை பை 6, பை பை 4, பை பை 3, பை பை 2 கரெக்டுங்களா? எஸ் சார். அடுத்து என்ன கிடைக்கும்? பை மைனஸ் பை பை 4, 3 பை பை 4 ஓகே. பை பை 6 போடணும்ல, பை பை 6 பை பை 6 5 பை பை 6, 3 பை பை 4, அடுத்து என்ன? 5 மைனஸ் பை பை 3, 2 பை பை 3 கரெக்டுங்களா? 2 பை பை 3. அடுத்து என்ன கிடைக்கும்? அடுத்து என்ன கிடைக்கும்? 2 பை 3. அடுத்து என்ன? 5 கரெக்டா? அடுத்து 5 தானே? இது 60 அதுக்கு அப்புறம் 5 தானே? ஓ 360 ஆகாது சார். இல்ல 180. 5 னா 180. 180. அப்போ ஒவ்வொரு வேல்யூ சொல்லுங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். நல்லா பாருங்க, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் கரெக்ட்டுங்களா? இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். அப்ப காசு 30 டிகிரி. சப்போஸ் தெரியலனா ரவுண்ட் கீழ எடுத்தீங்க 30 டிகிரி. இது 45 டிகிரி. இது வந்து 60 டிகிரி. இது வந்து 90 டிகிரி. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இதனோட வேல்யூ என்னப்பா? cos 0 வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் cos 0. cos 0 ஓட வேல்யூ என்ன கண்ணு? cos 0 சார் 1. அப்ப ஸ்டார்டிங் வேல்யூ எங்க என்ட்ரி பண்ணுவீங்க? இங்க என்ட்ரி பண்ணுவீங்க. cos 0 ஓட வேல்யூ இங்க என்ட்ரி பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அடுத்த வேல்யூ நீங்களே சொல்லுங்க. cos 30. cos 30 √3/2 சார். √3/2 எங்க வரும்? 9 பார்த்தோமா? 0.99. ஆமா சார். ஆமா சார். அப்படியே கையில இறங்கிட்டு இருக்குமா? அப்படியே இதனோட வேல்யூ 0.7. அப்ப இதனோட வேல்யூ 0.5. இதனோட வேல்யூ 0. கரெக்ட்டுங்களா? இது ஆல்ரெடி உங்களுக்கு கீழ இறங்கிட்டு வரும். இது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். செகண்ட் குவார்ட்டர் வரும்போது என்ன ஆகும்? இதே வேல்யூ என்ன ஆகும்? நெகட்டிவ் ஆகும். கரெக்ட்டுங்களா? நெகட்டிவ். ஆமா சார். நெகட்டிவ் ஆகும். அப்படிங்க வச்சுக்கலாமா? இது கரெக்டாப்பா? ஆமா சார். அப்படியே பாத்துக்கலாமா? 0.7, 0.9, -1. கரெக்டாப்பா? ஆமா சார். என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார், டவுட் இல்ல சார். அப்படியே டயகிராம் டிரா பண்ணிக்கோங்க. அப்படியே டயகிராம் டிரா பண்ணுங்க. சார் அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வருமா இல்ல கிராஃப் மாதிரி வருமா? கிராஃப். அதாவது எக்ஸ்ட்ரா ஃபுல்லா போடிங்கன்னா இந்த மாதிரி கிராஃப் வரும். இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகும். சைன் காஸ். இது வந்து சைனோட கிராஃப். இதே காசோட கிராஃப். சரி, இது வந்து காசோட கிராஃப். இதே சைனோட கிராஃப்னா என்ன ஆகும்? 0 0 தானே இப்படி வரும். இது சைனோட கிராஃப். புரியுதுங்களா? ஓகே சார். ஏன்னா காசோட கிராஃப் எங்க டச் ஆகுது? 1 ல வந்து டச் ஆகுது. 1 ல டச் ஆகுது. இங்க எங்க ஆகும்? இது 0 ல டச் ஆகுது. 0 ல டச் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இது சைனோட மெத்தட், இது காசோட மெத்தட். அதனால இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, பெண்ட் ஆகும். டயகிராம் வந்து இப்படி பெண்ட் ஆகி போகும். எனக்கு வந்து டிஜிட்டல் போறனால கொஞ்சம் கரெக்டா போட முடியல. நீங்க பார்த்து போடுங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். பெண்ட் ஆகுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பெண்ட் ஆகி போடுங்க. சரிங்களா? ஓகே சார். ஆக்சுவலா இங்க வந்து -1ல கரெக்டா நிக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இது -1 வந்து நிக்கும், அது வந்து +1 நிக்கும். சரியாமா? ஓகே சார். சார் இன்னும் வேல்யூஸ் வர வர இந்த கிராஃப் பெருசாயிட்டே போகும் சார். அத நம்ம இப்ப 0 to 2π போறோம். இது வந்து ஒரு பாதியிலேயே பெண்ட் ஆவறனால நான் இப்ப என்ன பண்ணனும்னா 0 to 2π போட்டு காட்டுறேன். sin கிராஃப் நான் போட்டு காட்டுறேன். நீ வந்து cos கிராஃப் நீ போட்டு காட்டு. சரியா? ஓகே சார். sin θ in graph 0 to 2π. 0 to 2π. சரிங்களா? ஓகே சார். இப்போ என்ன பண்ண போறேன்? இங்க θ போட போறேன். இங்க என்ன பண்ண போறேன்? sin θ போட போறேன். θ வேல்யூ எங்க இருந்து எடுக்க போறோம்? 0. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்து ஃபுல் வேல்யூ எடுத்துக்கங்க. மத்ததெல்லாம் π/2 π/2 இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே சார். 0 π/6 π/4 π/3 π/2. அடுத்து என்ன சொன்னேன்? π/2 π/2 ஆட் பண்ணி சொன்னேன். π ஆமா சார். 3 π/2 2π. 2π. சொல்லுங்க. sin 0 0. 0. இது வந்து 1/2. இது 1/√2. இது √3/2. இது வந்து 1. கரெக்ட்டுங்களா? sin π வந்து 0, sin 3/2 -1. இது வந்து 0. சரிங்களா? ஓகே சார். இது பிட்வீன் வேல்யூ என்னதான் வரப்போகுது? இது பிட்வீன் வேல்யூ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருந்து செகண்ட் குவாட்ரண்ட். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் சேம் வேல்யூ வரும். டிட்டோ இதே வேல்யூ வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்க்கு என்ன ஆகும்? இது நெகட்டிவ் வேல்யூ வரும், இது நெகட்டிவ் வேல்யூ வரும். இது இதே வேல்யூ என்ன அப்ளை பண்ணீங்க? இதே வேல்யூ ரிப்பீட்டடா என்ன ஆகும்?
இங்க பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும், இங்க நெகட்டிவ் வேல்யூ இருக்கு, இங்க நெகட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் கரெக்ட்டா? ஓகே. இது டவுட் ஆமா சார். இருக்குதா? இல்ல சார். சூப்பர். அப்ப இதுக்கு கிராப் ட்ரா பண்ணுங்க. நீங்க அனலைஸ் பண்ணி கிராப் ட்ரா பண்ண முடியுமா? பண்ண முடியும் சார். ஓகே. நானும் ஹெல்ப் பண்றேன், நீங்களும் போடுங்க. இப்படி போட்டுக்கிட்டீங்க எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் 0 to 2 போயிருக்கனால இவ்வளவு தூரம் போட்டேன். இப்போ ரேஞ்ச் என்னது நம்மளுக்கு -1 +1 தான். இங்க வந்து +1 போட்டுட்டேன், இங்க வந்து -1 போட்டேன், இங்க வந்து 0. அப்போ 1ன்னா இங்க என்னென்ன வேல்யூ வந்தது? ஆல்ரெடி போட்ட வேல்யூ தான். என்னது? 0.5 0.8 0.9 சாரி 0.7 தானே வரும்? 0.7 0.8 கரெக்டாப்பா? சார். அதே நெகட்டிவ் வேல்யூ என்ன வரும்? -0.5 -0.7 -0.9 கரெக்ட்டுங்களா? சார். இங்க என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் π/6 5/6 π/4 4 5/3 5/2 கொஞ்சம் கேப் போட்டு π 5 கொஞ்சம் கேப் போட்டு 3/2 இந்த எண்டில் வந்து 2π கரெக்டாப்பா? சார். ட்ரா பண்றாங்க. இப்போ sin 0 இந்த பாயிண்ட் கிராப் ட்ரா பண்ணணும்ல 0னா 0 எங்க இருக்கும்? இங்க இருக்கும் கரெக்ட்டுங்களா? ஆரிஜின். அடுத்து என்ன? இது 0.5 கரெக்ட்டுங்களா? சார். இது 0.7 கரெக்ட்டுங்களா? சார். இது 0.9 இது 1 கரெக்ட்டுங்களா? அதே கீழ இறங்க பாருங்க, திரும்ப சேம் வேல்யூ 1/2 அப்படி கீழ இறங்கும். அப்ப சொல்லுங்க 0.9 0.9 0.7 0.5 0.5 0 0 கரெக்ட்டுங்களா? அப்படி கீழ போகும்போது நெகட்டிவ் தேர்ட் கொண்டு நெகட்டிவ் தானே? ஆமா சார். அப்ப என்ன ஆகும்? அப்படி கீழ இருக்கும் -0.5 -0.7 -0.9 -1 அப்ப என்ன ஆகும்? -0.9 -0.7 மைனஸ் இது 2πக்கு என்ன 0 2πக்கு என்ன 0. இப்போ கிராப் ட்ரா பண்ணுங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். கிராப் ட்ரா பண்ணுங்க. அப்படியே கிராப் ட்ரா பண்ணீங்கன்னா ஒரு பெண்ட் ஆயிட்டு வரும். ஒரு நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க கரெக்டா பார்த்து போட எனக்கு போட முடியல, நீங்க பார்த்து கரெக்டா போடுங்க. ஓகே சார். அப்படியே அந்த பாயிண்ட் டச் பண்ற மாதிரி பார்த்து போடுங்க. மேக்ஸிமம் கிராப் கேட்டா 0 to 2 போய் வச்சு போடுங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர், ஃபோர்த் குவார்டர் வரைக்கும் உங்களுக்கு கத்து கொடுத்துக்கிறேன். அப்ப அதை வச்சு கிராப் போட்டு போடுங்க. அப்போ ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். அவ்வளவுதான் கண்ணு. இதான் வந்து sin θவோட கிராஃப். சரிங்களா? ஓகே சார். இதான் வந்து sin θவோட கிராஃப். 0 to 2π ஓட கிராஃப். வரணும் சார். வரைஞ்சிட்டீங்களா? சார். சரி. இப்போ cos θவோட கிராஃப் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். cos θக்கு நீங்களே சொல்றீங்களா? சொல்றேன். ஒரே நிமிஷம் நோட் பண்றேன். cos θ ரேஞ்ச் அண்ட் டொமைன் வந்து நம்ம 0 to 2π எடுக்கிறோம். ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் அதே தான், -1 to 1 தான். அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ என்ன போகிறோம்? θ cos θ இதே மாதிரி வேல்யூ போட்டு டேபிள் ஃபார்ம் பண்ணுமா? டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு அனுப்புங்க, நான் கரெக்டாக பார்க்குறேன். இல்லைன்னா நானும் போடுறேன். ஃபர்ஸ்ட் போட முடியுது. என்னென்ன வேல்யூ வரும்? தட் மீன்ஸ் எது எடுக்க சொன்னேன்? 0 சார். 5/6 5/4 5/3 அப்புறம் 5/2 அப்புறம் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் சார் தெரியும். 5/2 ஆட் பண்ணு. 3π/2 5/2 ஓகே சார். 2π. அப்ப sin cos 0 1 √3/2 1/√2 1/2 0 சார். கரெக்ட் 0. cos π வந்து -1, cos 3π விட 0, cos 2π வந்து +1. கரெக்டா கண்ணு? சார். அப்ப சொல்லல கண்ணு, என்ன வரும் சொல்லு.
என்ன வரும் டக்குன்னு வரைங்க இந்த வேலையை அப்படியே கிராப் ட்ராப் பண்ணுங்க. ஓகே சார். சேம் சைன் கிராப்போட வேல்யூஸ் தான் மைனஸ் 1 அப்புறம் -1 இங்க என்ன கிடைக்கும் 0.5 0.7 0.9 அப்ப இங்க வந்து மைனஸ் -0.5 -0.7 -0.9 பார்க்கலாமா? cos 0 என்ன இங்க வர வேல்யூ நோட் பண்ணி பாத்தீங்க. ஆமா சார். 5/6 5/4 5/4 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். pi 3/2 2π இது ஒரு கம்ப்ளீட் கிராப் வரும். இப்போ cos 0 ஓட வேல்யூ என்ன? cos 0 னா 1 சார் 1 cos 0 னா 1 தானே? அப்பங்க 1 ஆமா சார். cos pi/6 னா வருது 0.9 பக்கமா வருது. cos pi/6 னா இது 0.866 வந்து 0.9 வெச்சோம். இது 0.7 வெச்சோம். இது 0.5 வெச்சோம். கரெக்ட்டா? எஸ் சார். நோட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் அடுத்து என்ன பாயிண்ட்? இந்த பாயிண்ட் அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல கேட்டுக்க பாயிண்ட் நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். cos pi/2 என்ன 0 cos pi/2 என்ன 0 அதே மாதிரி தான் இங்கேயும் பெண்ட் ஆகி வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அந்த 60 கான்செப்ட் 90 கான்செப்ட் 60 ஓட கான்செப்ட் 45 டிகிரியோட கான்செப்ட் 30 ஓட கான்செப்ட் கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இது வந்து எவ்வளவு கிடைக்கும்? cos pi வந்து -1 ஆமா சார். அப்படியே இங்க ரீச் ஆகும். அப்படியே இப்படி பெண்ட் ஆகி போகும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப என்னது 3/2 ஓட வேல்யூ என்ன? 3/2 ஓட வேல்யூ 0. கரெக்ட்டா? எஸ் சார். அப்ப திரும்ப என்ன ஆகும்? போயிட்டு இங்க என்ன வரும்? இங்க வந்து 1ல வந்து நிக்குது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இங்க 1ங்கற பாயிண்ட்ல வந்து நிக்கும். கரெக்ட்டா? cos sin 2π. அப்ப இதுக்கு என்ன பிட்வீன் பாயிண்ட் இங்க இருக்கும். இந்த பாயிண்ட் அப்படியே வரும். அந்த பிட்வீன் இன்டர்வல்ல என்ன பாயிண்ட் இருக்குது அப்படியே வரும். கரெக்ட்டுங்களா? இந்த பாயிண்ட்ல நான் அடிஷனலா நோட் பண்றேன். எப்படி நோட் பண்றேன்னு தெரியுதா கண்ணு? அதே பாயிண்ட் நெகட்டிவ்ல வரும். அதே பாயிண்ட் நெகட்டிவ்ல வருது. இது பாசிட்டிவ். இது வந்து என்ன குவாட்ரண்ட்? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்டோட பாயிண்ட் வந்து பாசிட்டிவ். சரிங்களா? ஏன்னா 3/2 2π வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். அது ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்து பாசிட்டிவ்னா மேல வருது. சரிங்களா? ஓகே சார். கிராப் டிராப் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். அவ்வளவுதான் கண்ணு. அப்படியே பொறுமையா டிராப் பண்ணுங்க. இப்படி வந்து நிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே சார். சரி, இது பாசிட்டிவ் சைடு. இதே நெகட்டிவ் சைடு என்ன ஆகும்? இதே கிராப் என்ன ஆகும்? சொல்லுங்க, எனி ஐடியா? நெகட்டிவ் சைடு போதா இருந்தா இதே கிராப் நெகட்டிவ் சைடு போற மாதிரி இருந்தா என்ன ஆகும்? சார் கீழ இருந்து ஆரம்பிச்சிருங்க சார். சூப்பர், வெரி குட். காசுக்கு சைனுக்கு வந்து கீழ இருந்து ஆரம்பிக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆகும்? இது வந்து இந்த பாயிண்ட் என்னதுன்னு வெச்சுக்கோம். -π/6 இது -π/4 -π/4 இது -π/3 அண்ட் இந்த பாயிண்ட் -π/2. கரெக்ட்டா கண்ணு? ஆமா சார். அப்ப இந்த கிராப் என்ன ஆகுங்கறீங்க? அப்படியே கீழ இருந்து போகும். கரெக்ட்டா? கீழ வந்து போகும். ஏன்னா sin ஆஃப் -θ என்ன? மைனஸ் sin θ. அதனால வேல்யூ எல்லாமே என்ன ஆகும்? கீழ் பாயிண்ட்க்கு வந்துரும். கரெக்ட்டா? கீழ் பாயிண்ட்க்கு வந்து பெண்ட் ஆகும். கீழ் பாயிண்ட்க்கு என்ன ஆகும்? அப்படியே பெண்ட் ஆயிட்டு போயிட்டு sin -π/2 வேல்யூ என்ன? -1 இங்க வந்து ரீச் ஆகும். சரிங்களா? அப்படியே வேல்யூ வரும்போது இது வந்து பைன்னு இருந்தா என்னவோ அந்த இடத்துல பைங்கிற இடத்துல என்னவோ 0 ஆகும். அப்படியே பெண்ட் ஆயிட்டு போய் என்னவோ அந்த 0ல டச் ஆகி இப்படி போகும். சரிங்களா? ஓகே சார். இந்த டச் ஆவற இடம் என்னவா இருக்கும்? பையா இருக்கும். டச் ஆவற இடம் என்னவா இருக்கும்? பையா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். அப்ப சைன் கிராஃபோட ஃபார்மேட் என்ன? இப்படி வரும். சைன் கிராஃபோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். சரிங்களா? ஓகே சார். இது 0ன்னு இருந்துச்சுன்னா இதெல்லாம் டச் ஆயிட்டு போகும். சரிங்களா? இது 0 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் கிராஃப் வரும். கீழே கட் ஆயிட்டு போகும். கீழே வரும், மேலே வரும். அது போட்டு பார்த்தியா? கீழே வரும், மேலே வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். கிராஃப் என்ன இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? கீழே வந்து மேலே வந்து போகும். அதே மாதிரி இங்கே என்ன ஆகும்? கீழே வந்து மேலே வந்து போகும். சரிங்களா? ஓகே சார். அதே மாதிரி காஸ் கிராஃப் என்னது? காஸ் பர் மைனஸ் காஸ் வந்து என்ன? இங்கிருந்து போகும். சைன் வந்து 1ல இருந்து இது 1ல இருந்து போகும். கரெக்ட்டா?
எஸ் சார். சைன் வந்து 0ல ஜீரோலேருந்து போகும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். மற்ற ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிமிலர் கிராஃப் மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் காசு. சைன் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதாங்க. என்ன கஷ்டம்? சீதா கிராஃப்ட் ட்ரா பண்ணுற ஐடியா இதே மாதிரி மற்றதை வச்சு ட்ரா பண்ணுங்க. மேக்ஸிமம் இது 2 ட்ரா பண்ணுங்க. மற்றது வந்து நம்ம நேரில் சொன்னாலும் அது புரியும். அதே நான் அது டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து இன்ஃபினிட்